சென்னை ஆவடியில் உள்ள பீரங்கி தொழிற்சாலை சார்பில் MSME கனெக்ட் 2026 எனும் பாதுகாப்புத்துறை கண்காட்சி நடைபெற்றது. ஆவடி கனரக வாகனங்கள் தொழிற்சாலை மற்றும் அனைத்து முன்னணி தொழிற்சங்கங்கள் இணைந்து இந்த 2 நாட்கள் கண்காட்சியை ஏற்பாடு செய்துள்ளனர். உள்நாட்டு பாதுகாப்புத்துறை விநியோகத்தை அதிகரிக்கும் நோக்கில் நடத்தப்பட்ட இந்த கண்காட்சியில் ஏராளமான நிறுவனங்கள், தொழில்முனைவோர்கள் பங்கேற்றனர். அத்துடன் ராணுவத்திற்கு தேவையான ட்ரோன்கள், நீர்மூழ்கி கப்பல்களுக்கு தேவையான உதிரி பாகங்கள், துப்பாக்கிகளுக்கு தேவையான தோட்டாக்கள் உள்ளிட்ட ஏராளமான பாதுகாப்புத்துறை உபகரணங்கள் இந்த கண்காட்சியில் காட்சிப்படுத்தப்பட்டன. உள்நாட்டிலேயே உற்பத்தி செய்யப்படும் பொருட்களை அடையாளம் காணும் வகையிலும் உற்பத்தியாளர்களை பொதுத்துறை நிறுவனங்களின் அங்கீகாரம் பெற்ற விநியோகஸ்தர்களாக மாற்றுவதற்கான முயற்சியும் இந்த கண்காட்சியில் மேற்கொள்ளப்பட்டது. இந்த கண்காட்சியில் ஏராளமான தொழில்முனைவோர் மற்றும் உற்பத்தியாளர்கள் கலந்து கொண்டனர். பின்பு புதிய தலைமுறைக்கு பேட்டியளித்த பீரங்கி தொழிற்சாலையின் தலைவரும் நிர்வாக இயக்குநருமான சஞ்சய் திவேதி கூறுகையில், தற்போது வெளிநாடுகளிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் பாகங்கள் மற்றும் துணை அமைப்புகளை MSMEக்கள் மூலம் இந்தியாவிலேயே தயாரிப்பதே இதன் இலக்காகும். இலகுரக டாங்கிகள் மற்றும் எதிர்கால போர் வாகனங்கள் போன்ற புதிய தயாரிப்புகளை உருவாக்குவதில் தனியார் நிறுவனங்கள் எங்களோடு இணைந்து செயல்பட வேண்டும் என விரும்புகிறோம். தனியார் மயமாக்கலால் தற்போது எங்களுக்கு பாதிப்பில்லை. மாறாக இது எங்களது சொந்த ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டிற்கு உதவும். போர் டாங்கிகளில் முழுவதும் AI பயன்படுத்தப்படுவதில்லை. செயற்பாட்டுக்கு ஏற்ப தனிப்பட்ட அமைப்புகளில் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி வருகிறோம். AVNL மூலம் டாங்கிகளை உள்நாட்டிலேயே தயாரிப்பதற்கும் புதிய விற்பனையாளர்களை பாதுகாப்பு விநியோக அமைப்பில் இணைப்பதற்கும் தேவையான அனைத்து பாகங்களும் இங்கு காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன.